அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை தியானிக்கலாம். 119 சங்கீதம் 113வது வசனத்திலே, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். நம்ம தினந்தோறும் ஆவிக்குரிய பிள்ளைகள் தாவீதினுடைய சங்கீதத்தையோ தாவீதினுடைய வாழ்க்கையோ தியானிக்கிறோம், பேசுகிறோம். தாவீது கறவலாடுகளின் பின்பாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர். தேவனால் அபிஷேகம் பெற்று ஆவியானவர் கூடவே இருந்தார். தேவன் கூட இருந்தபடியினால் அவருக்கு நாளுக்கு நாள் விருத்தி கிடைத்தது. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் மாற்றினார். இப்படி பலத்த அற்புதங்களை செய்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும் சாட்சி கொடுத்தார். இப்படி கூட தேவன் இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அவர் வீண் சிந்தனைகளை வெறுத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தார் என்பதும் ஒரு காரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய சிந்தனை அவர்களுடைய வாழ்க்கையை மிக மிக உயரத்திலே கொண்டு வந்து விடுகிறது. ஏனென்றால் பிசாசு இந்த காலத்திலே தவறான சிந்தனைகளை விதைக்க ஆரம்பிக்கிறார். பிசாசு விதைக்கிற சிந்தனைகளை அவர்கள் யோசித்து 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 அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி கீழே போய்கொண்டே இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய சிந்தனை ஒரு ஜெப அறை. நாம் எப்பொழுதுமே சிந்தனையில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால் தேவ பிரசன்னம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கும். சிந்தனை ஒரு துதியின் அறை. எப்பொழுதும் தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தால் நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை தேவ பிரசன்னத்தால் மூடப்பட்டிருக்கும். சிந்தனை ஒரு களஞ்சியம். வேத வசனங்களை அங்கு நிறைய சேமித்து வைக்கலாம். அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்கள், சிந்தனையிலே நாம் எப்பொழுதும் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யார் சிந்தனையிலே தவறி போகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை தவறி போய் விடுகிறது. இங்கிலீஷ் வேதாகமத்திலே டபுள் மைண்டட் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பை வாசிக்கிறோம். இரண்டு மனது. யாக்கோபு 1 வசனத்திலே வாசிக்கிறோம், இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். எலியாவும் கூட சொல்லுவார், எந்த மட்டும் நீங்கள் குந்தி குந்தி இரண்டு நினைவுகளால் நடக்கிறீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறைகூவல் விடுவிப்பார். பாருங்கள், நம்முடைய நினைவுகள் இரண்டு மனதா இருக்கக்கூடாது, இரண்டு கோணங்களில் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ரோமர் 8 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். நம்முடைய நினைவுகளிலே பிசாசு கொண்டு வந்து அவனுடைய கிரியைகளை போட்டுவிடக்கூடாது. அப்படி அவன் போட்டுவிட்டால் அதையே நிறைய யோசிப்பார்கள். அசுத்தமான சிந்தனை வரும், கோபமான சிந்தனை வரும், பாவ சிந்தனை வரும், மாம்ச சிந்தனை வரும், இச்சை சிந்தனை வரும். இந்த சிந்தனைகள் தேவனை விட்டே தூரப்படுத்தும். ஏனென்றால் தேவன் முகத்தை அல்ல, தோற்றத்தை அல்ல, உடையை அல்ல, அவர் சிந்தனையை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை, சிந்தனை நினைவுகளை பார்க்கிறார். திமிர்வாதக்காரனை சுகமாக்கும் போது பரிசேயரும் மற்றவர்களும் நினைப்பார்கள், யார் இவர் பாவங்களை மன்னிக்கிறது? அவர்கள் சிந்தனையை அறிந்து திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். நம்முடைய ஆண்டவர் சிந்தனையை கவனித்து பார்க்கிறவர். நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிரம்பி இருக்க வேண்டும். இந்த நாளிலே அருமையான சகோதரா சகோதரி, பல கவலைகள் சிந்தனையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் தூக்கி எறிந்து விடுங்கள். பல பாவமான சிந்தனையோடு இருப்பீர்களானால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். வேத வசனம் நம்முடைய சிந்தனைகளை நிரப்ப ஆரம்பிக்கிட்டோம். ஏனென்றால் சிந்தனைகள் தான் எப்பொழுதும் தேவனோடு கூட ஒரு நல்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்தாலும், நடந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் நம்முடைய சிந்தனைகள் தேவனோடு கூடவே இருக்கும். இப்போ உங்க கையில ஒரு நல்ல மொபைல், காஸ்ட்லியான மொபைல் இருக்கு, அதுல நல்ல சார்ஜிங் போட்டாச்சு, டாக் டைம் போட்டாச்சு, எல்லாமே இருக்கு, சிக்னல் இல்லை, என்ன பண்ண முடியும்? அதை அப்படியே தூக்கி போட வேண்டியதான். சில வருஷங்களுக்கு முன்பு சென்னையில வெள்ளம் வந்த போது ஏறக்குறைய 1 மாதத்துக்கிட்ட சிக்னலே இல்லை. எல்லாருடைய மொபைலும் அங்கே இருந்தது. அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது.
நம்முடைய சிந்தனை தேவனோடு கூட உள்ள உறவிலே ஐக்கியப்பட வேண்டும். நம்ம நல்லா இருந்தாலும் நம்முடைய சிந்தனை நல்லாட்டி நம்ம கெட்டு போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையின் முழு பகுதியும் கெட்டு போய்விடும். அருமையான சகோதரா, சகோதரி, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனையை காத்துக் கொள்வதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சிந்தனையிலே தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். சிந்தனையிலே பரிசுத்த வல்லமை நிரம்பி இருக்கட்டும். தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கட்டும். அப்பொழுது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான அற்புதங்களை தேவன் செய்ய ஆரம்பிப்பார். இந்த நாளிலே நாம் நம்முடைய சிந்தனையை காத்துக்கொண்டு சிந்தனையிலே தேவனோடு கூட ஐக்கியப்பட வேத வசனங்களை நம்முடைய சிந்தனையில் நிரப்ப ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எங்கள் சிந்தனைகளை இந்த நாளிலே நாங்கள் பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தனைகளிலே பிசாசு விதைத்த எல்லா விதமான உலக ஸ்பாவங்கள், உலக எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து வெளியேற்றுகிறோம். பிசாசு கொண்டு வந்த எல்லா விதமான அசுத்த சிந்தனைகள் இப்பொழுது சிந்தனைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே சிந்தனையிலே தேவ பிரசன்னம் நிரம்பற்றும், வசன சிந்தை நிரம்பற்றும், ஆவியின் சிந்தை நிரம்பற்றும், தேவனுடைய பிரசன்னம் நிரம்பற்றும், மகிமை நிரம்பற்றும். இப்பொழுது எல்லா தடைகள் நீங்குவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் காத்துக் கொள்வீராக. அவருடைய சிந்தனை எப்போதும் உம்மோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இப்பொழுது பரிசோதித்து பாருங்கள். நிச்சயமாய் உங்கள் சிந்தனையிலே ஒரு மாற்றம் வந்திருக்கும். நாங்கள் எங்கள் கூட்டங்களிலே இப்படி சிந்தனைக்காக ஜெபிக்கும் போது அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, கண் பார்வை கிடைத்திருக்கிறது. நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தமாய் இருப்போம். நிச்சயம் நமக்கு பலத்த அற்புதங்கள் உண்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.